friends, good afternoon. என் பேர் சங்கீதா. நம்ம இன்னைக்கு Tally Primeல பேங்கிங் ஃபீச்சர்ஸ்ல போஸ்ட் டேட்டட் செக் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்றதுன்னு தியரி சொல்றேன். நெக்ஸ்ட் வீடியோல வந்து பிராக்டிகல்ஸ் எப்படி போடுறதுன்னு சொல்றேன் फ्रेंड्स. இப்போ வந்து நான் ஒரு பார்ட்டிக்கு சேல்ஸ் பண்ணிருக்கேன். அவங்க வந்து அமௌண்ட் எனக்கு கொடுக்குறாங்க ரெசிப்ட். அந்த அமௌண்ட் வந்து உள்ள வரது வந்து செக்கா கொடுக்குறாங்க. SBI பேங்க் வழியா எனக்கு செக் கொடுக்குறாங்க. அந்த செக் வந்து என்ன பண்றாங்கன்னா செக்ல வந்து போட்டிருக்க டேட் 1/5/24 னு கொடுக்குறாங்க. ஆனா அவங்க என் கையில கொடுத்தது வந்து 1/4/24 கொடுத்துறாங்க. 1 month பிஃபோராவே என் கையில கொடுத்துட்டாங்க. ஆனா செக் டேட் 1/5/24. 1/5/24க்கு அப்புறம் தான் நம்ம அது கிளியரிங் போட முடியும். ஓகேங்களா? அப்பதான் அது கிளியரிங் ஆகும். இப்போ வந்து 1/4 என்கிட்ட கொடுத்துட்டாங்க. நான் 2/4 எடுத்துட்டு போயிட்டு நான் டெபாசிட் பண்றேன்னா அது கிளியரிங் ஆகாது. ஓகேங்களா? இதுதான் போஸ்ட் டேட்டட் செக் அப்படின்றது. வாங்க அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டெப் 1 வந்து கேட்வே ஆஃப் டாலியில் கிரியேட் லெட்ஜர் SBI பேங்க் அப்படின்ட்டு ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து ஸ்டெப் 2 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேல்ஸ் ஒன்று போடுறேன். கேட்வே ஆஃப் டாலியில் வர்ச்சஸில் F8 சேல்ஸில் போயிட்டு சாருங்கிறவங்களுக்கு 20,000க்கு சேல்ஸ் ஒன்று போடுறேன். ஓகேங்களா? அப்புறம் அந்த சேல்ஸ் போட்ட வாட்டி எனக்கு ரெசிப்ட் வந்து பார்த்தீங்களா அப்போ தான் நான் வந்து போஸ்ட் டேட்டட் அப்படின்ட்டு அந்த ரெசிப்டில் நான் மாற்றணும். அப்போ அது எப்படி பண்ணோம் அப்படின்னா F6 ரெசிப்டில் போயிடுங்க. போயிட்டிங்கன்னா ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா Ctrl+T அப்படின்னு இருக்கும். அது கொடுத்தீங்கன்னா போஸ்ட் டேட்டட் அப்படின்னு மேலே வந்து அந்த ஹெட்டிங் வந்துடும். திரும்ப வந்து மாற்றணும் அப்படின்னா திரும்ப அகெயின் Ctrl+T கொடுத்தீங்கன்னா அந்த போஸ்ட் டேட்டன்றது வந்து டிஸ்பிளே ஆகாது. ஓகேங்களா? இது வந்து போஸ்ட் டேட்டட் அப்படின்னு வந்துடும். இப்போ வந்து SBI பேங்க்ல 20,000 டெபிட், சாருங்கிறவங்களுக்கு வந்து கிரெடிட் 20,000. அது வந்து ரெசிப்ட் நமக்கு வந்துருச்சு. இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் இந்த அமௌண்ட் எல்லாம் ஃபில் பண்ணதுக்கப்புறம் அதே கேட்கும் இன்ஸ்ட்ருமெண்ட் நம்பர், இன்ஸ்ட்ருமெண்ட் டேட் அப்படின்னு கேட்கும். இன்ஸ்ட்ருமெண்ட் நம்பர் வந்து 1 2 3 4 5 6. இன்ஸ்ட்ருமெண்ட் டேட் வந்து 1/5/24 அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது May 1st 24 அப்போ தான் வந்து செக் டேட்டு. ஆனால் அவங்க என் கையில் கொடுத்தது பாருங்க PDC ரிசிப்ட் டேட் அப்படின்னாக்கா போஸ்ட் டேட்டட் செக் ரெசிப்ட் டேட் வந்து 1/4/24. 1ஆம் தேதி ஏப்ரல் மாதமே என் கையில் கொடுத்துட்றாங்க. 1ஆம் தேதி மே மாதம் தான் அது கிளியரிங் நம்ம போட முடியும். அதுதான் வந்து PDC ரெசிப்ட் டேட் வந்து 1/4, இன்ஸ்ட்ருமெண்ட் டேட் வந்து 1/5/24. இது வந்து செக் டேட்டு. இது வந்து அவங்க என் கையில் கொடுத்தது PDC ரெசிப்ட் டேட்டு. ஓகேங்களா? இது வந்து ரிப்போர்ட் எப்படி செக் பண்ணணும் அப்படின்னாக்கா மெத்தட் 1 வந்து கேட்வே ஆஃப் டாலியில் பேங்கிங்கில் போஸ்ட் டேட்டட் செக்கில் போயிட்டு செக் பண்ணலாம். இன்னொரு மெத்தட் என்னன்னா கேட்வே ஆஃப் டாலியில் டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸில் எக்ஸப்ஷன் ரிப்போர்ட்ஸ்னு ஒன்று இருக்கும். அதில் போஸ்ட் டேட்டட் வவுச்சர்னு இருக்கும். அதில் போய் நம்ம செக் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இதுதான் வந்து மேனேஜ்மெண்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.